வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பயணிகள் கூச்சலிட்டு கத்திய வீடியோ, விமான விபத்து ஏற்பட்ட சோகம், அதிர்ந்து போன ஒட்டுமொத்த இந்திய மக்கள். வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 7 கட்டமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 3 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்காங்க. முன்னும் 4 கட்ட தேர்தல் பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆட்சியை பிடிப்பது பிஜேபியா இல்லை காங்கிரஸா என்ற போட்டி மிகப்பெரிய ஒரு அதிர்வலை மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருகிறது. இந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒட்டுமொத்த இந்திய துறையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். பகீர் வீடியோ. ஓடும் பாதையில் இருந்து தவறி விழுந்த விமானம், கத்தி கூச்சலிட்ட பயணிகள், அதிர்ந்து போன அங்குள்ள மக்கள். விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் சென்ற விமானம் ஒன்று அதிலிருந்து விலகி தாறுமாறாக ஓடி தவறி விழுந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. மேற்கு ஆப்பிரிக்கா நடன செனகல் தலைநகரம் டக்காரில் உள்ள விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட தயாரான விமானம் ஒன்று ஓடுதளத்தில் சென்றிருக்கிறது. போயிங் நிறுவனத்தின் சொந்தமான அந்த விமானத்தில் 79 பேர் பயணிகள் உட்பட 85 பேர் இருந்திருக்காங்க. சிறிது தூரம் ஓடும் பாதையில் சென்ற அந்த விமானம் திடீரென தனது பாதையை விட்டு விலகி தாறுமாறாக ஓடத் தொடங்கியது. இதனால் அங்குள்ள பயணிகள் ரொம்பவே பயந்து போனாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது என்ற பயமும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தது. இதனால அங்க பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று அங்குள்ள விமானத்துறையை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப உத்தரவாதம் எடுத்திருக்காங்க. இதனையடுத்து விமானத்திலிருந்து பயணிகள் பயத்தில் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. சிறிது நேரம் சென்ற அந்த விமானம் தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகியது. உடனடியாக மீட்பு படையினர் உடனடியாக பயணிகளை பத்திரமாக வெளியேற தொடங்கினாங்க. எனினும் இந்த விபத்துல 11 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால விமான நிலையத்தில் மிகப்பெரிய ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து டக்கார் விமானம் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கு மிகப்பெரிய ஒரு பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டு மக்கள் எல்லாமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இதனால இந்த விமான விபத்து எப்படி நடந்தது, ஏதேனும் ஒரு கவனமின்றி விமான பயணிகள் சென்றதா இல்லையா என்ற விமானத்துறை அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த நாட்டுத்துறையை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.